ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அன்பு ஒன்றே அனாதை சேனல்லேருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூட்டு வலியை சரி செய்யும் இயற்கை மருத்துவம் குணம் கொண்ட முடக்கத்தான் கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். முடக்கத்தான் கீரை வாயு பகவானின் மூலிகை கீரை ஆகும். இந்த கீரையின் இலை துவர்ப்பாக இருக்கும். முடக்கத்தான் கீரையில் அதிகமான அளவு நார்ச்சத்து, கால்சியம், புரதம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற பல்வேறு சத்துக்கள் நிறைந்துள்ளது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளன. நம் முன்னோர்கள் 2000 வருடங்களுக்கு முன்பே இயற்கை மருத்துவ குணம் கொண்ட கீரையை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. மூட்டு வலிக்கு இயற்கையிலேயே மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. உடம்பில் வாதம், பித்தம், கபம் மூன்றும் சமநிலையில் வைக்க இவை உதவியாக இருக்கு. இந்த கீரை அல்சரை குணப்படுத்தும், புற்றுநோய் வராமல் தடுக்கும், சளி இருமலை விரட்டும், கை கால் வலி மூட்டு வலிக்கு சிறந்த வரப்பிரசாதம்னு சொல்லலாங்க. மாதவிடாய் நிற்கும் நிலையில் உள்ள பெண்களுக்கு இந்த கீரை மிகவும் நல்லது. முடக்கத்தான் கீரையானது முதுகு எலும்பு தேய்மானம், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், மூட்டு வாதம், மூட்டு வலிகளை குணப்படுத்தும். முடக்கத்தான் இலைகளை எடுத்து கழுவி மண்பானையில் தண்ணீரில் போட்டு குடித்து வர மூல நோய் குறையும். நமது மூட்டுகளில் எங்கு யூரிக் ஆசிட் இருந்தாலும் அதை கரைத்து நமது சிறுநீரகத்துக்கு எடுத்து சென்று விடுங்க. மூட்டு வலிக்கு மாத்திரைகள் தற்காலிகமானது, ஆனால் நிரந்தர தீர்வு இதுதான் தெரியுமா? மூட்டு வலியால் அவதிப்படும் இளைய தலைமுறையினரின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. முன்பெல்லாம் வயதான காலத்திற்கு பிறகு வந்து கொண்டிருந்த நோய்கள் எல்லாம் இப்போது இளம் வயதிலேயே வந்து நம்மை பயமுறுத்துகிறது. முடக்கத்தான் இலையை நிழலில் உலர வைத்து மிக்சியில் பொடித்து சலித்து வைத்து கொள்ளுங்கள். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இதை வெந்நீரிலோ அல்லது தேனிலோ அரை ஸ்பூன் பொடியை கலந்து தொடர்ந்து 1 மண்டலம் சாப்பிட்டு வந்தால் மூட்டுகளில் வலி குறைவதை பார்க்கலாம். அதோடு உடலில் எலும்பு மூட்டுகளில் தங்கியிருக்கும் யூரிக் அமிலத்தை கரைத்து சிறுநீராக வெளியேற்றும். மூட்டுகளுக்கு நடுவில் இருக்கும் ஜெல்லியின் உற்பத்தியை அதிகரித்து எலும்புகளை உறுதியாக வைக்க உதவுகிறது. வாரம் 2 முறை உணவில் முடக்கத்தான் கீரையை சேர்த்து வந்தால் மலச்சிக்கல், மூலநோய், கரப்பான் கிரந்தி போன்ற நோய்கள் வராமல் தடுக்கின்றன. எப்பொழுதும் இளமையுடன் வாழ வழிவகுக்கும் முடக்கத்தான் கீரையை அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வர தலையில் உள்ள பொடுகு சரியாகும். சூளைப்பிடிப்பு, சொறி சிரங்கு, வன்கரப்பான் போன்ற தோல் வியாதிகள் இருக்கும் இடங்களில் முடக்கத்தான் கீரையை மைபோல் அரைத்து கொண்டு பற்று போட்டு வர நல்ல நிவாரணம் கிடைக்கும். இந்த கீரையில் ரசம், சூப், துவையல், பொரியல், மாவோடு சேர்த்து தோசை செய்யலாம். நமது பாரம்பரிய மருத்துவத்தை மறந்துவிடக்கூடாது. கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்வோம்.